இந்த சேனலில் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை, அதாவது என்னுடைய லவ், என்னோடய பேஷன், இதை பற்றி எல்லாம் தான் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எதுக்கு நான் தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் போடுறேன்னா, நான் இருக்கிறது சென்னையில். நான் தமிழ் மலையாளம் 2 பாஷையிலையுமே வேலை செய்கிறேன். ஸோ என் வேலையை பற்றின சில டிப்ஸ் உங்களுக்கு தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் போட்டால் ஒர்க் அவுட் ஆகலாம். என் பப்பீஸ் பற்றி, என்னுடைய ஸ்ட்ரே டாக்ஸு, அவங்களுக்கு பண்ணுற சர்வீஸு எல்லாம் உங்களுக்கு 2 பாஷையிலையும் போடணும். ரெண்டு மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அதை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் சி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது. இவ தான் என்னோடய ஜூடி, என்னுடைய ஃபஸ்ட்டு பெட். 2014 இவளை நான் வாங்கிட்டு வந்தேன். வெறும் 2 மாதம் இருக்கும்போது. இவளுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, கிட்டத்தட்ட 6 பேர் வந்தாங்க. அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இவங்க 2. அதுக்கப்புறம் இப்போ ரோட்லேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த 2 பேர் இருக்காங்க. இவனையும் நான் 2018 பிரார்த்தனா தியேட்டர்கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணது தான். யார் காரில் இருந்தோ தப்பிச்சு வந்துட்டானா, யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. இந்த குண்டை கொஞ்சம் எந்திரியேண்டா ஷம்பு. கொண்டு வரும்போது அவனுக்கு 2 வயசு தான் இருந்தது. வந்ததுக்கப்புறம் நான் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இவன் இப்படி குண்டாயிட்டான். ஏன்னா ஒரு தடவை ஜூடிக்கு ப்ரெக்னென்சி கொடுத்துட்டான். அவன் 3 குழந்தைங்க பிறந்தது. அதுங்களே ஒன்று என் தம்பிக்கே கொடுத்துட்டேன், இன்னொன்று 2 பேரை நான் யாருக்கோ கொடுத்து அவங்க இப்போ காண்டாக்ட்லேயே இல்லை. நல்லா இருக்கா இல்லையான்னு யோசித்தா எனக்கு இப்போவே ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஒரு கில்ட்டாக இருக்கும். நானே வளர்த்துக்கலாமோ என்னமோன்ட்டு. ஆனால் எவ்வளோ தான் நானும் வளர்க்குறது. இன்னும் 2 பேர் மேலே இருக்காங்க. இவ ஜூடி, இவ ஷம்பு. இவன் ஷம்பு. மற்ற 2 பேர் மேலே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி டெரஸில் அதில் போட்டிருக்கேன். நான் அங்கே போகும்போது எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூபுக்கு. தமிழர்களாக இருந்தாலும் மலையாளிஸாக இருந்தாலும் 2 பாஷையிலையும் நான் இதில் போடுவேன். 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா சப்ஸ்கிரிப்ஷன், ரெவென்யூ இதெல்லாம் கிடையாது. உங்களோட பேசுகிறதுக்கு, என்னோடய தனிமையில் உங்களோட பேசுகிறதுக்கு இது ஒரு வழியாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது பார்ப்போம் மக்களே, எவ்வளோ தூரம் நம்ம ஒன்றா முன்னாடி போகிறோங்கிறத. ஓகே, ஹாவ் எ நைஸ் டே எவ்ரிவன்.